ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம வாழ்க்கையில் தினமும் சாப்பிட்ற ஒரு பழத்தை பற்றி தான் பேச போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுதான் வாழைப்பழம். காலையில் பள்ளி போகிறப்ப சாப்பிட்ற ஒரு பிளேட், பசி எடுக்கும்போது சாப்பிட்ற எளிய பழம், மருத்துவமனைக்கு போனால் டாக்டர் சொல்கிற ஒரு பழம், அதுதாங்க வாழைப்பழம். வாழைப்பழம் நம்ம கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான பழமாக இருக்குது. பூஜையில், திருமணத்தில், விருந்தோம்பலில் இப்படி எல்லாத்துலேயும் அது ஒன்றி இருக்குது. அந்த வாழைப்பழத்தோட நன்மைகள் என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாழைப்பழத்தை குழந்தைங்கள்லேருந்து முதியோர் வரை எல்லாருமே சாப்பிடலாம். வயிற்றில் உண்டாகும் அமிலத்தை குறைக்குது, அதனால் சுலபமாக ஜீரணமாகும். விளையாட்டு வீரர்கள் போட்டிக்கு முன்னாடி சாப்பிட்றது பழக்கமாக இருந்திருக்கு. இதில் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் நிறையா இருக்குது, அதனால் உடனடியாக உடம்புக்கு சக்தியை தருது. பொட்டாசியம் நிறைய இருக்குது, அதனால் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. சோடியம் லெவல் சரியாக வைத்துக்கொள்ளவும் இது உதவிகரமாக இருக்குது. இதனால் நம்மளோட இதயம் ஆரோக்கியமாக இருக்குது. வாழைப்பழத்தில் இருக்கும் நார்ச்சத்து மோஷன் சீராகவும் உதவியாக இருக்குது. செரட்டோனின் பூஸ்டர் மனநிலையை நல்லா வைத்துக்கொள்கிறது. கவலை, மன அழுத்தம் குறையவும் இது உதவுது. கால்சியம் முறிஞ்சதுக்கு உதவுது, அதனால் எலும்பு ஆரோக்கியமாக இருக்குது. கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லது. உடனடி சக்தி, பசியை அடக்கும், வாந்தி எடுக்கும்போது சாப்பிடலாம். இவ்வளோ நேரம் இதோட நன்மைகள் என்னென்னு பார்த்தோம். இதை சாப்பிட்றதால ஏற்படுற பக்க விளைவுகள் என்னென்னு பார்க்கலாம். நான் இப்போ சொல்ல போகிறது எல்லாருக்கும் ஏற்படும்னு இல்லை, ஒரு சிலருக்கு ஏற்படுற பிரச்சனைகள் பற்றி தான் நான் எச்சரிக்கை சொல்ல போகிறேன். அதிகமாக சாப்பிட்டா எடை கூடும். சர்க்கரை அதிகமாக இருக்கிறதால அதிகப்படியான கலோரி அதில் இருக்குது. வயிற்று பிரச்சனைகள் ஏற்படும். சிலருக்கு ப்ளோட்டிங், கேஸ் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. பிளட் சுகர் அதிகரிக்கலாம். சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை, கட்டுப்பாட்டோடு சாப்பிடணும். மிக குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு இது சரியான உணவு கிடையாது. ஏன்னா வாழைப்பழத்தில் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் தன்மை நிறையவே இருக்குது. மிக அதிகமாக சாப்பிட்டால் தூக்கம் மூட்டும். அதுக்கு ரீசன் வாழைப்பழத்தில் ட்ரிப்டோபன் அப்படிங்கிற அமிலம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வாழைப்பழம் சாப்பிட்டா அலர்ஜி வர்ற ப்ராப்ளமும் இருக்குது. அதனால் வாழைப்பழத்தை ரொம்ப கவனமாக சாப்பிடணும். இந்த வாழைப்பழத்தை எந்த டைமில் யாரெல்லாம் சாப்பிட்லான்னு இப்போது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காலையில் பசி வயிற்றில் நல்லா ஜீரணமாகுன்றதுக்காக வாழைப்பழம் சாப்பிடலாம். உடற்பயிற்சிக்கு முன்னாடியும் பின்னாடியும் வாழைப்பழத்தை சாப்பிடலாம். குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள் அனைவருக்கும் நல்லது. ஆனால் மதுமேகம், குறைந்த இரத்த அழுத்தம், அதிக எடை உள்ளவர்கள் அளவோடு சாப்பிடணும். வாழைப்பழம் நம்ம ஊர் கலாச்சாரத்துக்கும் உடம்புக்கும் தேவையான ஒரு அற்புதமான பழம். அளவோடு சாப்பிட்டா மருந்து, அதிகமாக சாப்பிட்டா பிரச்சனை. நீங்கள் தினமும் எத்தனை வாழைப்பழம் சாப்பிட்றீங்க? உங்கள் அனுபவம் என்னென்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.